ஓகே. யூடியூப்ல ப்ரைவேட் ஜோனில் தான், ப்ரைவேட் யூடியூப்ல தான் போடுவேன். அதை ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே, என் வாய்ஸ் ஓகே இல்லை? என் வாய்ஸ் கேட்குதுங்களா? உங்க வாய்ஸ் கேக்குது, கேக்குது. சரிங்க. ஆக்சுவலாக கூட 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க இப்போ இல்லை, மேபி நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம். அதான் ரிவிஷன் தான். ஸோ சரிங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவங்க வரும்போது பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஆக்சுவலாக டெராஃபார்ம்ஸ் இது தான் பார்த்து. அப்போ ஓகே ஓகே ஓகே. பிரவீன், சொல்லுங்க. அந்த அவங்க பையன்கிட்ட கேட்டீங்களா பிரவீன்? ஆ ஓகே. நீங்கள் லாவண்யா கேட்டது வந்து அந்த பையன்கிட்ட கேட்டேங்க. ஆ ஆக்சுவலாக என்னன்னா, அவன் நான் பேசுகிறேன்னா, ஆனால் என்னன்னா எனக்கே கொஞ்சம் எப்படி சொல்லுது, அந்த பையன் நல்லா சொல்லித் தரான். பட் எனக்கு ம் கண்டினியூஸாக வர மாட்றான். அவன் ரொம்ப கமிட்டடாக ஓகே. இருக்கான். ஐ மீன் வந்து ஓ 2 3 பேரை எடுத்துடுறான் போல இருக்கு. அவன் அந்த ஆ கரெக்டான டைமுக்கு வர மாட்றான். அதான் உங்ககிட்ட கேட்டுக்கலான்னு. இப்போ உங்களுக்கு இப்போ அவன் எவ்வளோ சார்ஜ் பண்ணான்னா, இப்போ மாதத்துக்கு தான் சார்ஜ் பண்ணுறான். 8000 9000 அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறான். ஆனால் வந்து வந்தான்னா ஓரளவுக்கு சொல்லி தந்துடுறான். இந்த விஷயம் சொல்லி தந்துடுறான். ஸோ அதான் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கலாம். இப்போ இப்ப வந்து இந்த இஷ்யூ. மந்த்லி 8,000 அவங்க சார்ஜ் பண்றாங்களா? ஆமா. அவன் வந்து மந்த்லி அதாவது வந்து ஒரு மந்த் அவன் வந்து அந்த மந்த்ல எது வேணா சொல்லி தருவான். எப்படின்னா, இப்ப ஸ்னோ ஃபிளேக்கா இருந்தாலும் சரி, நீங்க வேற எத கேட்டாலும் சொல்லி தருவாரு. அந்த பையனுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி தருவாரு. பட் ஆனா ஓ எல்லாம் மந்த்லி அந்த இது. ஓகே, மந்த்லி 8,000 அவங்க சார்ஜ் பண்றாங்க. ம். ஆமா. பட் அந்த கோர்ஸ் வைஸ் வந்து அவங்க ஃபீஸ் வாங்கல. இல்ல, இல்ல. அந்த பையன் அது அந்த வந்து மாதிரி ஒரு அதுமாரி ஒரு சார்ஜ். ஆனா அந்த பையன்ட்ட எல்லாமே இருக்கு. சின்ன இருக்கு. பையன் தான். ம் 23 24 வயசு தான் இருக்கு அந்த பையனுக்கு. பட் அந்த பையனுக்கு வந்து விஷயம் தெரியுது. ம். மோஸ்ட்டாக ஸ்லைடில் போயிடுறான். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் சொல்லி தரான். ரீசனபிள் தான் அந்த பையன். பட் ஆனால் இதுதான் கமிட் கமிட்டடாக இருக்க முடியல அந்த பையனால. நான் அப்போ உங்கள்கிட்ட பேசுனதுக்கு ஆனா ஆனா 1 மந்த்ல அந்த பையன் இந்த மாதிரி ஸ்னோஃபிளேக்னா இப்ப நம்ம அதுல மட்டும் கேட்டோம்னா அதிலே சொல்லி கொடுத்துருவானா? ம். இப்ப ஆமாம், மந்த்லி ஆமாம். எத்தனை எத்தனை வாட்டி அந்த பையன் கிளாஸ் எடுப்பான்? இல்லை, அது இல்லை, வேற, இல்லை. நீங்க அதான் கமிட்டட்னு வேற சொல்றீங்க. நான் ஆக்சுவலாக வந்து நான் வீக்லி 3 நாள்னு பார்த்தோம். அதிலே ம் வந்து 2 நாள் ஸ்கிப் ஆயிடுச்சு. ம் நாம் பிங்க் பண்ணோம் அந்த பையன்ட்ட. அந்த பையன் இருக்க மாட்டான், ம் அவ்வளோ சீக்கிரம் அவைலபிளாக இருக்க மாட்டான். பிங்க் பண்ணால் வருவான். இப்ப அப்படிங்களா? ஆமா. அது மாரி ஒரு இதுதான். ஸ்டார்ட்டிங் வந்து நான் $100, அதாவது $120ன்னு பேசுனது. கிட்டத்தட்ட அதான் ஓகே. 9,000 10,000. ஸோ நான் வந்து ம் எவ்வளோ பண்ணேன் ஸ்டார்ட்டிங்கில் வந்து $1,000க்கு சரி ஒரு 7,000 மட்டும் தான் பே பண்ணேன்னு நினைக்கிறேன். 7,000 மட்டும் பே பண்ணிட்டு நம்ம ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணேன் ம். அந்த பையன்ட்ட. அதான் கொஞ்சம் அன்கமிட்டடாக இருக்கிறான். பட் என்னன்னா வெளியிலோட ப்ரைஸ் வந்து கம்மி இந்த அதான் பையன்ட்ட. பிரைஸ் கம்மி, அதுதான் எனக்கு புரியுது. பட் ஆனா இப்ப மந்த்லி வைஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்கங்கிறீங்க. பட் ஆனா இப்ப வந்து 1 மந்த்லி இப்ப 2 மந்த்லி அந்த கோர்ஸ் முடிப்பாங்களான்னு நமக்கு தெரியாது இல்ல. அதுதான். நமக்கு அந்த இப்ப ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்லன்னா அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தா போதும் எனக்கு. இப்ப அது வந்து அந்த ஆக்சுவலாக டாபிக் நோட்ஸ்க்கு அத மாரி அந்த பாயிண்ட் வேணா கேட்டுக்கலாம். நீ கிளாஸ்ன்னு எடுக்க கேட்டுக்கலாம்ல. வேணாம். எனக்கு இத மட்டும் அதான் பார்த்துக்கன்ற மாரி. கிட்டத்தட்ட அதான் சப்போர்ட் எனக்கு மாரி கிளாஸ் எடுத்துக்கலாம். மாதிரி எனக்கு வேண்டாம். அதான் ம். இப்ப நான் ஆல்ரெடி ஒர்க் பண்றேன். அதுல ஏதாவது சில டாபிக் தெரியாது, அது மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தா கூட எனக்கு போதும் அந்த பையன் அந்த மாதிரி. ஓகே. நான் தான் போன் கால் பண்ணேன் உங்களுக்கு, சரி கேட்டு டீட்டெயில் கேட்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போன் 2 வாட்டியுமே சுவிச் ஆஃப்ல இருந்தது. வேற ஏதாவது நம்பர் ம். யூஸ் பண்றாங்களா? இல்ல, இல்ல, இல்ல. அதே நம்பர் தாங்க. அதுல தான் நானும் அப்படிங்களா? பிங் சரி பண்றேன். பட் நான் அப்ப நான் திரும்பி நான் மறுபடியும் செக் நாளைக்கு பண்றேன். கேட்டு நாளைக்கு நான் நாளைக்கு நானே மறுபடியும் நான் கேட்குறேன். எனக்கு நீங்க சொல்லிருக்கீங்களா அவங்க கிட்ட? நான் சொல்லிட்டேன். நீங்க கால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். ஓகே. சரி, நானும் ஒரு நான் தடவ நாளைக்கு அப்ப பேசிறேன். ட்ரை பண்ணி பாக்குறேன். ம் இல்ல நானும் அவன்ட்ட பிங் பண்ணி பார்க்குறேன். வாட்ஸ்அப்ல பிங் பண்ணா ஓகே. அப்புறமா லேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவான். நானும் பிங் பண்ணி சரி சரி பார்க்குறேன். சரி. ஓகே, நானும் இப்ப வாட்ஸ்அப் பிங் பண்றேன் நாளைக்கு உங்க பேரு சொல்லிட்டு. சரிங்க. ஓகே ஓகே. ஓகேங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் ஞாபகம் இருக்கா? பேசிக்கு. ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் மறந்துருக்கும் டச் இல்லைன்னா. இல்ல, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஓகே, ஓகே. ஷஜின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஓகே, ஓகே. என் வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஏன்னா உங்க வாய்ஸ் எனக்கு விட்டு விட்டு கேட்குது. நான் பேசுறது கேட்குதா? உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கு பிரவீன். எனக்கு ப்ராப்ளம் இங்க நெட்வொர்க்கே. ஓ அப்படியா? சரி, ஓகே, ஓகே. சரிங்க, சரிங்க. நோ ப்ராப்ளம். ஸோ நான் பேசிக்லேருந்து சொல்கிறேன். ஏடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக இருந்தால் அந்த ஸ்கிப்பை நம்ம டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஸோ ஓகே, க்ளவுடுன்றதே ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன். இப்போ க்ளவுட் வந்து நம்மக்கிட்ட மார்க்கெட்டில் வந்து நிறைய க்ளவுட்ஸ் இருக்குது. ஏடபிள்யூஎஸ்ஸு, கூகுளு, அஷ்யூரு, நான் மேஜரான க்ளவுட் சொல்கிறேன். இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து
மார்க்கெட்ல வந்து அதிகப்படியா பீப்பிள் யூஸ் பண்ற கிளவுட் வந்து ஏடபிள்யூஎஸ். ஆனா இப்ப கொஞ்ச நாளா சில ட்ரெண்ட் மாறின்னு இருக்கு. அது எப்பன்னா இந்த டேட்டா சயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பீப்பிள் வந்து கூகுள் கிளவுட வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்டா சயின்ஸ் ஓரியன்டா பண்றதுக்கு கூகுள் கிளவுட் நிறைய இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அஷ்யூரும் இருக்கு, பட் அஷ்யூர் காஸ்ட்லி. ஓகே. ஸோ நான் ஏடபிள்யூஎஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏடபிள்யூஎஸ் வந்து ஜென்ரலாக போர்ட்டல்லேருந்து ரெக்கார்டிங் பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல ரன்னிங்ல இருக்கா? ரெக்கார்டிங் வந்து இல்லைங்க. ஒரு நிமிஷம். இல்லையா, ஓடின்னு தான் இருக்கு. ஓகே. ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ ஓகே. இப்ப இந்த கூகுள் கிளவுட்னு சொன்னீங்களா, அதுவுமே கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமா தானே இருக்கும்? அதில் இருக்கிற ஜென்ரல் கான்செப்ட்ஸ் எல்லாமே சேமாக தாங்க இருக்கும். ரொம்ப பெரிய ஓகே, இப்போ ஓகே, ஓகே. விபிசி அப்படிங்கப்பட்ட போர்ட்டல் அதோட அது வியூ மாறி இருக்கும். சின்ன சின்ன ஓகே. விஷயங்கள் மாறி இருக்கும். பட் ஆ, மோரார்லெஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். சேமா தானே கூகுள் இருக்கும். ஓகே, கிளவுடு ஓகே. அதில் ம். ஏதோ டேட்டா ஃப்ளோ. இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். மேபி ஸ்னோஃப்ளேக் கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. அது கூகுள் கிளவுட்ல கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. ம். ஆனால் மார்க்கெட் லீடர் வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ் தான். ஆ, டோட்டல் ஓவராலாக வந்து 33% வந்து ஏடபிள்யூஎஸ். ஆ, இருபத்தி ஓகே. 24 வந்து அஜூர் இப்போ. பட் இதுக்குமே 4-5 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஆரம்பித்து அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் அஜூர் ஆரம்பிச்சது. அதனால தான் ஓகே. அந்த டிஃப்ரென்ஸ். பட் சீக்கிரமாக அது பிடிக்க சான்ஸ் இருக்குது. ம். கூகுள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களோட பர்சன்டேஜ். பட் ஆனால் இப்போ ஓகே, சமீப காலமாக நிறைய அடாப்ட் பண்ண இங்கே இந்த கண்ட்ரிலையுமே ரொம்ப அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் ஓகே. அடாப்ட் ஆன மைக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்க இங்க உள்ள இன்டர்னலாவே சில ப்ராஜெக்ட்ஸ்ல கூகுள் கிளவுட் யூஸ் பண்றாங்க. நான் இப்போ ஜாயின் பண்ண ப்ராஜெக்ட்ல என்னன்னு தெரியல. ஆ, சில பேர் யூஸ் பண்றாங்க கூகுள் கிளவுட். இல்லை, கூடி சீக்கிரம் வந்து இந்த டேட்டா ம். ஓரியன்டான ஜாப் நிறைய வரதுக்கு சான்ஸ் அதிகங்க. ஓகே. என்னால் கிளியராக ஃபீல் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நான் முதல் எம்எல் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, எம்எல் ஆமா. போகணும் அப்படின்னு ஆ, சொல்லிட்டு இருந்தேன். ஆமா. எம்எல் போயிட்டு நான் இப்பயும் அதை படிச்சுன்னு தான் இருக்கேன். ஏன்னா அதோட அதோட டைனமிக்ஸ் ம். மாறின்னு தான் இருக்குது. அது அப்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்பயும் நிறைய மாற்றம் வந்துடுச்சு. அதில் ஓ! காம்படிஷன் கம்மி. பட் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா, எம்எல் ஆப்ஸ்ன்றது வந்து எம்எல் இன்ஜினியரோட சப்போர்ட் பண்ணுற ரோல். அதில் வந்து இந்த டேட்டா இன்ஜினியரிங் இருக்குல்ல, அதோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்குது. டேட்டா இன்ஜினியரிங் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கு. முன்னாடி அவங்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை. ஓகே. ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, டேட்டா விஷுவலைசேஷனு, ரிப்போர்ட் ஜென்ரேஷனுக்கு இருந்துச்சு. ஆமா. யாரோ ரிப்போர்ட் கேட்பாங்க, அது ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அது அது அதோட மதிப்பு பெருசாக தெரியல. மேபி சிஇஓ ம். சிடிஓக்கு தெரியும் தவிர, ம். ப்ராடக்டோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட பார்ட் ஒன்றும் பெருசாக யாரும் மதிக்கல. பட் இப்போ என்ன இருந்துச்சுன்னா, எம்எல்லோட எம்எல் அப்ளிகேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கும் எம்எல் அப்ளிகேஷனோட அந்த ப்ரிடிக்ஷன் ப்ரிசைஸ்னஸ்க்கும் டேட்டா இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ. ஒரு எம்எல் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா, அதில் எழுதுகிற அந்த எம்எல் கோடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக முக்கியம் வந்து டேட்டா எடுத்துன்னு வர டேட்டா, பியூர் டேட்டா, அந்த இடம். ஸோ அதனால் இப்போ இம்பார்ட்டன்ட் அதிகம். பேயும் அவங்களுக்கு பே ஸ்கேலும் இப்போ அதிகமாகுது. நீங்கள் நல்லா பாருங்க, பெரிய பெரிய கம்பெனியில் டேட்டா இன்ஜினியரிங் ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்கும். அதனால் அது கூட ஒரு நல்ல டொமைன். நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங்கில் ஸ்னோஃப்ளேக் இது மாதிரிலாம் பார்த்துட்டு போட்டுட்டு நிறைய பார்த்துட்டு போனீங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஓகே, சரிங்க. ஸோ ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணால் இதுதான் நம்மளோட போர்ட்டலு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பார்க்குறது என்னன்னா ரீஜன். ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ரீஜன் டோட்டல் ரீஜன்ஸ் வந்து 80க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 120க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டோட்டலாக காட்ட மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தாவே நிறைய எட்ஜ் லொகேஷன் வந்துடுச்சு. டோட்டல் ரீஜன் வந்து ம் ஓகே.
36 ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் இருக்குது. 114 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது. 36 ஜியோகிராஃபி ரீஜன்ஸ்னால் ஸ்டே சிட்டி வைஸும் ஸ்டேட் வைஸாகவும் மாறி இப்போ சென்னை இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னா மும்பையில் இருக்குல்ல, அதேமாரி இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா 4-5 சென்டரில் இருக்குது. அது மாதிரி மட்டுமே 36 இடங்கள்ல இருக்குது இப்போ ஏடபிள்யூஎஸ். அதோட அவைலபிலிட்டி ஜோன்னா என்னென்னா, இப்போ சென்னையில் மும்பையில் இருக்குன்னா மும்பையிலே ஒரு 6-7 டேட்டா சென்டர் இருக்கும். அது வந்து இப்போ ரீஜன் 1 அதில் சென்டர்ஸ்லாம் வந்து அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. ஸோ ஸோ இப்போ டோட்டலாக ரீஜன் இது கவரேஜ் இருக்குது. இதில் வந்து அஷூரில் பார்த்தீங்கன்னா 64 ரீஜன், அதில் வந்து 36 தான். இது அப்படியே 50%, ஆல்மோஸ்ட் 50% டபுள் இதில். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் இப்போ வந்துன்னு இருக்குது, கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்துன்னு இருக்குது. ஓகே. ஸோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரீஜன்ஸ் தான் இது. இப்போ நம்ம எதில் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த ரீஜனை பொறுத்து தான் நம்மளுக்கு கிடைக்கிற சர்வீஸும் மாறும். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் போர்ட்டலில் இருக்கிற எல்லா சர்வீஸும் எல்லா ரீஜன்லையும் இருக்காது. இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் போனீங்கன்னா எல்லா ரீஜனும் இருக்காது. நான் ஏன்னா இப்போ இந்த சர்வீஸ் இருக்கணும்னா அந்த டேட்டா சென்டரில் அங்கே அதை அலோவ் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து என்னென்னா, அதுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் கையிலையும் அப்ரூவலும் ஆயிருக்கணும். இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து ரீஜன்ஸ் இது இருக்கா, என்னது ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டட் இருக்குதா இல்லையான்றது முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ரீஜன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவோன்னா, இப்போ ஒரு கம்பெனி உங்களுக்கு எப்படி ரீஜன்ஸ் சூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களை எப்படி வந்து இந்த ரீஜன்ஸ் அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸ். சில பேர் சூஸ் பண்ணுவாங்க. சில ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சில ரீஜனோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. சில டைம் வந்து நியர் டு த கஸ்டமர் பேஸ், கஸ்டமர் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நியர்பை இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணியும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ரீஜன்ஸை வந்து கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணாங்க. இந்த ஒரு ரீஜன் மும்பை சூஸ் பண்ணால் கூட அந்த மும்பை சுற்றிய 2-3 இடங்கள்ல வந்து உங்களுக்கு அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். டேட்டா சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுதான் அவைலபிலிட்டி ஜோனுன்னுவாங்க. அவைலபிலிட்டி ஜோனுன்றது என்னன்றது உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நம்ம உள்ளே போனால் இது வந்து சர்வீசஸ், ஏடபிள்யூஎஸில் இருக்கிற சர்வீஸஸ் இப்போ 300-400 ப்ளஸ் போயிடுச்சு இதோட சர்வீசஸ் எல்லாமே. பட் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து அதோட சர்வீசஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறதுல கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏடபிள்யூஎஸ் வந்து நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஏடபிள்யூஎஸ்க்கு அக்சஸ் இருக்கும், நமக்கும் அக்சஸ் இருக்கும். பட் அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம ஒரு இன்ஃப்ரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ நாம் யூஸ் பண்ணுற சர்வீசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கு, கம்மியாக மட்டும்தான் இருக்கும். நம்ம அது 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 ஓரியன்டாக இருக்க, இன்ஃப்ரா ஓரியன்டாக இருக்கத்தான் நாம் பார்க்கவும் போகிறோம். ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சர்வீஸ் வந்து விபிசி. விபிசி ஞாபகம் இருக்குங்களா? இல்ல செவன். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு வாட்டி பண்ணணும் தெரியும். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் இப்போ ஏடபிள்யூஎஸ் முன்னாடி இப்போ இருக்குதுன்னு சொல்கிறேங்க. ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண பீரியடில் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்ண அது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் யூஎஸ் ரீஜன் சொன்னால் யூஎஸில் ஏதாவது ஒரு டேட்டா சென்டரில் வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும். டிபி சொன்னால் நான் டிபியும் ஏதாவது ஒரு இடத்துல கிரியேட் பண்ணும். அதனால என்னாச்சுன்னா, நமக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 பப்ளிக் ஐபி தேவைப்பட்டுச்சு. அது கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 பப்ளிக் ஐபி தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த பிட்வீன் த சர்வர் கம்யூனிகேஷன் வந்து லேட்டன்சி இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா வெப் சர்வர் டிபி இருக்குன்னு வச்சுங்களேன். வெப் வந்து ஒரு இடத்துலையும் டிபி ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லேட்டன்சி வரும்ல, ஸ்லோனஸ் வரும்ல. ஸோ அந்த ஸ்லோனஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, இதை ஏன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரே சுவிட்சில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. சுவிட்சுன்றது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுங்களேன். அது வந்து 2 டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு 2 இல்லை 1க்கும் மேற்பட்ட டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு பொருள். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா, அந்த 10 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணணும்னா இதுமாரி ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வாங்கி அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிப்பீங்க. இப்போ நீங்களும் ஷஜின் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஷஜின் அவங்க வீட்டில் வந்து ஒரு சுவிட்ச், அவங்ககிட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர், உங்ககிட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணால்
உங்கள் வீட்டிலேருந்து ஒரு சுவிட்ச் போடுவீங்க, அவங்க வீட்டிலேருந்து ஒரு சுவிட்ச் போடுவீங்க. நீங்கள் வந்து சுவிட்ச் போட்டாலும் உங்கள் லேப்டாப்புக்குலாம் ஒரு ஐபி கனெக்ட் பண்ணுவீங்க. அது ஒரே ஐபி ரேஞ்சஸ் இருக்குமான்னு தெரில, வேறு வேறு ஐபி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுவிட்ச்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் ரவுட்டர்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ரவுட்டர் எடுத்துகிட்டு போய் இன்னொரு சுவிட்ச் போட்டு அந்த சுவிட்ச் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணீங்க. இந்த சுவிட்ச்ன்றது, இந்த ரவுட்டர்ன்றது இப்போதைக்கு இன்டர்நெட்னு வச்சுங்க, மோடம் கூட எடுத்துக்கலாம். இதோட வேலை என்னன்னா, உங்கள் ஐபி வந்து சில நேரங்கள்ல வந்து உங்களோட ஐபியும் இவங்களோட லோக்கல் ஐபியும் சேமாக கூட இருக்கும். பை தியரி 2 ஐபி சேமாக இருந்தால் கம்யூனிகேட் பண்ணாது. ரெண்டுமே ஒரே ஐபியாக இருந்தால் கம்யூனிகேட் ஆகாது இன்டர்நெட்டில். பட் அதையும் அது இதை மாற்றுறதுக்கான ஒரு டிவைஸ் தான் ரவுட்டர். ரவுட்டர் என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும். இந்த லோக்கல் ஐபி போயிட்டு அவங்க கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பும். இந்த ரவுட்டருக்குன்றதுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம சுவிட்ச் வரைக்கும் பார்த்தா போதும். சுவிட்ச்ன்றது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, க்ளோஸ்லி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இது மாதிரி லேட்டன்சி குறைக்கணும் என்ன பண்ணா, ஏன் வந்து ஒரு யூசருக்குன்னு ஒரு கிளவுடு, பிரைவேட் கிளவுட் கொடுக்கக்கூடாது அப்படின்றது முடிவு பண்ணாங்க. அது இப்போ வந்த கான்செப்ட் தான் விபிசி, வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். இதோட இன்டென்ஷன் என்னன்னா, ஒரு யூசருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நெட்வொர்க்கை அசைன் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். இப்போ நான் வந்து இதுக்கு இதுக்கு என்னன்னா, இதுக்கு ஐபி ரேஞ்சஸ் கொடுப்பாங்க. நம்ம இப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுமோ அதுக்கு ஒரு ஐபி எடுத்துப்போம். 20 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுமோ அதுக்கு ஒரு ஐபி எடுத்துப்போம். இல்லைங்களா? ஆ. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ நான் வந்து ஒரு 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 ப்ராடக்ட் எடுக்க போகிறேன். ஒரு ப்ராடக்ட் நம்ம இது வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஜென்ரலாகவே சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு டெவாப்ஸாக இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு புது ப்ராடக்ட் ஆன்போர்ட் பண்ணணுன்றாங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அந்த ஆன்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இதில் வந்து வெப் சர்வர் டிபி இருக்க போகிறது, கேட்ச் இருக்க போகுது, அப்புறம் ஏபிஐ சர்வர் இருக்க போகுது அப்படின்னு மல்டிபிள் என்னென்ன காம்பனண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதை வந்து 4 என்வாமெண்ட் டெவ் டெஸ்ட் ஸ்டேஜ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டாங்க. இத்தனை என்வாமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு. இப்போ வந்து நம்ம பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு என்வாமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விபிசி போடுவாங்க. அப்படியும் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டெவ் டெஸ்ட்டுக்கெலாம் ஒரு விபிசியும் மாற்றிட்டு மற்றதுக்கு வேறு விபிசியும் போடுவாங்க. இப்போ டெவ் டெஸ்ட்டுக்கெலாம் விபிசி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சின்ன சின்ன நெட்ஒர்க்கில் போட்டாலும் விபிசி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த விபிசிக்கு நீங்கள் கொடுக்குற ஐபிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கால்குலேட்டட். ஏன்னா நீங்கள் எந்த ஐபி ரேஞ்சஸ் கொடுக்குறீங்களோ அதே ஐபி ரேஞ்சஸ் வந்து வேறு விபிசிக்கு இருக்கக்கூடாது. அதனால் மல்டிபிள் பிபிசி போகிறதும் ரிஸ்க் தான். இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஆன்போர்ட் பண்ணினே இருக்கீங்க, நிறைய ப்ராடக்ட் வருதுன்னா விபிசி ஐபி ரேஞ்சஸ் கொடுக்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மாற்றி கொடுத்துட்டேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐபி ரேஞ்ச் கொடுத்துட்டீங்க, ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு சூழ்நிலையினால இந்த ஐபியும் கம்யூனிகேட் பண்ணணும், கனெக்ட் பண்ணிக்கணும், இன்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கணும் ஒரு சூழ்நிலை வந்தால் அது கனெக்ட் பண்ண விடாது, அலோவ் பண்ண விடாது, பெரிய ஐபி கொலிக்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஐபி ரேஞ்சஸை வந்து முடிவு பண்ணிப்பாங்க. இதை யார் கொடுப்பா அப்படின்னா, பொதுவாக கம்பெனியில் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்க அசைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா நாமளே முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒரு ஐபி ரேஞ்சஸ் கொடுத்துட்டோன்னா அதை நோட் பண்ணிக்கணும். இந்த ஐபி ரேஞ்சஸ் ஏற்கனவே அலோகேட் ஆகிடுச்சு, இப்போ புதுசாக யாராவது க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஐபி ரேஞ்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிடுவோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி ரேஞ்சஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 30 சர்வர் தான் இருக்க போகுது அப்படின்னா ஒரு சின்ன ஐபி ரேஞ்சஸ் கொடுத்துக்க போகிறேன். 192. உங்களுக்கு ஐபி ஞாபகம் இருக்குங்களா? கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு. இதுதான் ஐபி ரேஞ்சஸ். இதுக்குள்ளே போனால் ரொம்ப டீப்பராக போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஒரு ஹை லெவலாக சொல்லிடுறேன். நம்ம கிட்ட இருக்கிற ஐபி ரேஞ்சஸ் வந்து இதுதான், கிளாஸ் ஏ, பி, சி. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது. டி நம்ம யூஸ் பண்ணல, இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து கிளாஸ் ஏல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இப்போ கிளாஸ் ஏலேருந்து இந்த ஒன் நெட்வொர்க் எடுத்தால் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடி ஐபி வரும். ஒரு 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 இது ஒரு நெட்வொர்க் ஒன் சீரிஸ் எடுத்தால் 1.5 கோடி வரும். அதேமாரி கிளாஸ் பியில் பார்த்தா ஒரு நெட்வொர்க் என்ன 65,000 ஐபி வரும். 65,000 ஐபி வரும்.
அப்புறம் வந்து 16 மில்லியனா? ஆமாம், 16 மில்லியன் தான் கரெக்ட். அப்புறம் கிளாஸ் சி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 254 ஐபி இருக்கும். இதுதான் சின்ன நெட்வொர்க், அதனால தான் கிளாஸ் சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் கிளாஸ் சி எடுக்கிறேன். கிளாஸ் சியில் 192.168.1.0. இதில் வந்து எனக்கு என்னன்னா கிளாஸ் கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் வந்து இதுதாங்க, 255.255.0/24. இதான் என்னோட கிளாஸ் சி. இதை நீங்கள் இதுக்குள்ளே கால்குலேஷன் பண்ணால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் கரண்ட்டாக. இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, இந்த கிளாஸியோட ஐபி வந்து 256 ஐபி வரும் ஸ்டார்ட் பண்ணால். அது ஏன் அப்படின்றது வந்து இதை பாருங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை நம்ம இது ஓகேனா ஸ்கிப் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பிரவீன், கன்டினியூ பண்ணுங்க. இதில் வந்து இப்போ இதுதான் நெட்ஒர்க்னு வச்சுங்களேன். 192.168.1.1 இது மாதிரி ஐபி வரும். இது மாதிரி ஐபி 1 இது ரெண்டாவது வரும். இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். எப்போ இது மாறும்னா 192.168.1.255 வரைக்கும் வரும். அடுத்தது வந்து 192.168.2.0ன்னு வரும். இப்போ நான் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இதோட சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0ன்னு. இதான் இந்த சப்நெட் மாஸ்க். அதாவது என்ன சொல்லுன்னா, இந்த சப்நெட் மாஸ்க் வந்து எந்த நம்பர் இதை திரும்பியும் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக போனால் இது வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. பைனரினா 8 1 வரும். இது மாரி வரும். இது என்ன எந்தெந்த இடத்துல ஒன்று ஒன்று இருக்கா, ஒன்று இருந்தால் அதெல்லாம் வந்து நெட்வொர்க் ரேஞ்சஸ் சொல்லுவாங்க. இப்போ இதோட ஐபியும் நீங்கள் பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் இது மாதிரி இதெல்லாம் ஒன்று வரும், இங்கெல்லாம் ஒன்று வரும், இங்கெல்லாம் ஒன்று வரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பார்ட், இந்த சப்நெட் இந்த ஆக்டேவ், அது 8 இருக்குதுன்னு ஆக்டேவ் சொல்கிறாங்க. இந்த ஆக்டேவை தவிர்த்து மற்றது எல்லாத்துக்குமே வந்து இது நெட்வொர்க் ரேஞ்சஸில் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல இந்த இந்த நம்பர்ஸில் எது சேஞ்ச் பண்ணாலும் வேற ஒரு நெட்வொர்க் மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இதில் வந்து எது சேஞ்ச் பண்ணாலும் வேற நெட்வொர்க் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த 8 1 தான் வந்து 255ன்னு வரும். இதை நீங்கள் அப்படியே இதில் போட்டிங்கன்னா தெரியும். ஜிபிடியில் போடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்களா? இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருங்க இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் இதோட பைனரி கன்வர்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் இந்த இந்த இது வரைக்கும் எது மாறினாலுமே வேற ஒரு நெட்வொர்க் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நான் அதனால தான் இந்த 255 இப்போ 256 ஐபி வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த 255.255.255.0 250 இது வந்து இதில் வந்து 256 ஐபி வரும். நான் அதுக்கு பதில் எனக்கு 128 பாதி வரணும். இப்போ ஏன்னா இது ஒரு ஒரு இது வந்து இது ஒரு ஐபி ரேஞ்சுன்னு வாங்களேன். இது ஒரு நெட்வொர்க். 256ன்றது ஒரு நெட்வொர்க். இதை வந்து இதை நெட்வொர்க் சொல்ல சப்நெட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சப்நெட்டு. இதை வந்து 2 சப்நெட்டாகவும் உடைக்கலாம். ஏன் இதுமாரி 2 உடைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு நெட்வொர்க் உள்ள நடக்கிற கம்யூனிகேஷன்லாம் அது அது ப்ராட்காஸ்ட்லாம் வந்து அந்த நெட்வொர்க்குள்ளே தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த போர்ட்லேருந்து இந்த போர்ட் வந்து இது நடக்கக்கூடாதுன்னு அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிங்கன்னா, சப்நெட்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஒரே சப்நெட்டில் அப்ளை பண்ணால் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுவே ஒரே சப்நெட்டாக வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ரூல் வரும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒன்றுத்துக்கு வந்து வேறு சர்வர் வேறு ரூல் வரலாம். ஏன்னா இப்போ இதுலேருந்து வெப், டிபி, ரெட்டிஸ் அதுமாதிரி நிறைய வரும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வெப்புக்கெலாம் ஒரு ரூல் ஆகும், டிபிக்கெலாம் ஒரு ரூலும் வர சான்சஸ் அதிகம். அப்படின்னும் போது நீங்கள் ஒரே சப்நெட் வச்சுருந்தீங்கன்னா அதை பண்ணுறது கஷ்டம். இப்போ நான் 2 சப்நெட்டாக உடச்சேன்னா என்ன ஆகும்னா, அந்த சப்நெட்டுக்கு ஒரு ரூல் அப்ளை பண்ணலாம், இன்னொரு சப்நெட்டுக்கு ஒரு ரூல் அப்ளை பண்ணலாம். அதுக்காகவே பீப்புள் வந்து சப்நெட்டை உடைப்பாங்க.
பொதுவாகவே வெப் டிபிலாம் தனியாகவே உடைப்பாங்க. இப்போ எனக்கு 2 உடையணும்னா, இங்கே இந்த இந்த கால்குலேட்டரில் வந்து 128ன்னு வச்சா உங்களுக்கு 2 உடைச்சிடும். உடைச்சிட்டு சொல்லும். அதாவது என்ன சொல்லும்னா, கீழே 192.168.1.0 ஒரு ரேஞ்சு. அதோட எண்ட் ஐபி வந்து 126. அடுத்த ஐபி வந்து 128லேருந்து 254. இது ஒரு ரேஞ்சஸ். அப்படியே 2 ரேஞ்சஸ் குடிக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே நல்லா பாருங்கள், இந்த ஐபி ரேஞ்சஸ் கொஞ்சம் மாறும். இந்த சப்நெட் மாஸ்க் வந்து 255.0 இல்லாமல் 128ன்னு மாறும். இங்கே பாருங்கள். இது ஏன் அப்படி மாறுதுன்னா 255.255.255.128 இப்படி இது போட்டால் என்ன ஆகும்னா பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டேவ் வந்து ஒரு 1 வந்துடும். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இது என்னன்னா இந்த நம்பர் வந்து எங்கெங்கே 1 இருக்கோ அதெல்லாம் வந்து நெட்ஒர்க்குன்னு சொன்னேன். இப்போ இங்கே 1 வந்துடுச்சு. அதாவது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு 1 வந்து இந்த ஃபஸ்ட்டு பைனரி வந்து 1ஆ மாறுச்சுன்னா அது வேற ஒரு நெட்ஒர்க்னு மாறும். அது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ 190.168.1.0 சரி 1.5ன்னு வச்சுக்கிறேன். 2 பைனரி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் டிஜிட் வந்து 0ன்னு தான் இருக்கா, மாறலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 190.168.1.256 இப்பயும் மாறல, 0 தான் இருக்கு. இப்போ மாறிடுச்சா, இங்கே வந்து 1 மாறிடுச்சு. இப்போ அப்படின்னா இந்த 1 மாறிடுச்சுன்னா அது வேற ஒரு நெட்ஒர்க்னு ஆகிடும். இதுதான் இங்கே நடக்குது. இங்கே நல்லா இப்போ கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதோட ரேஞ்சஸே பாருங்கள், 1 126 வரைக்கும் ஒரு ரேஞ்சஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 128லேருந்து வேற ஒரு சப்நெட் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏன்னா வேற நெட்ஒர்க் மாறுது. இதே வந்து 4ஆக உடையணும் அப்படின்னா இது வந்து 192ன்னு வந்துடும். இப்போ 192னா இது எங்கேயுமே கேட்க போகிறதில்ல, பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் இது. ஃபஸ்ட்டு கடைசி 2 டிஜிட் வந்து மாறும். கடைசி 2 டிஜிட் வந்து பைனரியாக இருக்கும். ஸோ இது அடுத்தது. ஸோ இந்த 2 டிஜிட்டுமே பைனரியாக இருக்கும். அதனால் வந்து இது எது மாறுச்சுன்னா மாறும். இது எப்பப்போ மாறும்னா 0 to 64 வரைக்கும் இந்த நம்பர் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். அதாவது வந்து 192.168.1.63. இப்போ 1.63 பார்த்தீங்கன்னா 00ன்னு வரும். 64 பார்த்தீங்கன்னா 01 ஏதோ ஒரு 10 ஏதோ மாறும்னு நினைக்கிறேன். 01 வரும். இப்போ அந்த ஆக்டேவ் மாறுது. அந்த டிஜிட் மாறதுனால அது வந்து வேற ஒரு நெட்ஒர்க் போயிடுது. ஸோ அதான் கான்செப்ட்டுங்க. ஸோ ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ நம்மகிட்ட சொல்லுவாங்க, எனக்கு 2 நெட்ஒர்க்காக பண்ணி கொடுங்க அப்படின்னா, அந்த 2 நெட்ஒர்க் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே காமிச்சிடும். நெட்ஒர்க் எத்தனை இதை காமிக்கும். இப்போ நான் 2 மட்டும் போடுறேன். 2னா எனக்கு 128 2 பிரினா 2த்துக்கும் 5 ரேஞ்சஸ் கொடுத்துருச்சு. இது கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா விபிசிக்குள்ளே போயிட்டு ஒன்று விபிசி கிரியேட் பண்ணுவேன். இப்போ விபிசியில் 2 வந்துடுச்சு. நம்ம விபிசி ஒன்லி தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுவேன். விபிசி மோரில் வந்து ஒன்றும் இல்லை, டயக்ராமேட்டிக்காக காட்டும் நிறையா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் போயிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த நேம் நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ரீஜன் சூஸ் பண்ணுவோம். யூஎஸ், என்வாமெண்ட்டு, டேவ், அப்புறம் வந்து ப்ராடக்ட்டு, வெப் 0102ன்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஐபி ரேஞ்சு 190.168.1.0/24 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஐபி ரேஞ்சஸ் மேனுவல். இது ஐபாம் அலோகேட்டட் ஐபி ரேஞ்சஸ்னால் இதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். அது நம்ம கொடுக்குறதில்ல, மேனுவல் இன்புட் தான் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஐபி வெர்ஷன் 6 எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து டெனன்சி என்னன்னா, இப்போ நம்ம சூஸ் பண்ண அந்த சுவிட்சோ ரவுட்டரோ அதில் வந்து எல்லாமே வந்து ஷேர்டும் இருக்கும், டெடிகேட்டடாக இருக்கும். ஷேர்டுன்னா என்னென்னா, அந்த சுவிட்சஸை வந்து வேற ஒருத்தவங்க கூட அந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி ஷேர்ட் போனால் சில டைம் வந்து டவுன் டைம் ஆனால் ஸ்லோனஸ் வரும். இண்டிவிஜுவலாக வந்து ஏதாவது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் நம்ம நினச்சா கூட பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இல்லை. பட் எதுக்காக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு எதாவது மெயின்டெனன்ஸ் வரும் வச்சுங்களேன். எப்பயாவது மெயின்டெனன்ஸ் போட்டாங்கன்னா உங்கள் நெட்ஒர்க்குக்கும் அவங்க நெட்ஒர்க்கும் காமனாக ஒரு டைமிங் கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காலாம் கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் வேணாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா டெடிகேட்டட் கொடுத்துக்கலாம். ஆனால் இது டெடிகேட்டட் கொடுத்தா ப்ரைஸ் மாறும். ஸோ நான் டிஃபால்ட் கொடுக்குறேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து டேக் கொடுத்தாச்சு. இப்போ கிரியேட் விபிசி.
இப்போ விபிசி கொடுத்தாச்சு. இப்போ வந்து சப்நெட் கொடுக்க போகிறோம். விபிசி இதுதான் ஹை லெவலு. நெக்ஸ்ட் சப்நெட். சப்நெட்டில் போய் கிரியேட் சப்நெட். எந்த விபிசியில் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த விபிசி. இப்போ சப்நெட் நேம் வெப்ன்றது சப்நெட் நேமாக கொடுக்குறேன். இது வந்து ஜோன். இப்போ இது என்ன ஜோன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மக்கிட்ட ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா, ஒரு ரீஜன் இருக்குன்னா, அந்த ரீஜன் வந்து மல்டிபிள் ஜோன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் யூஎஸ் ஈஸ்ட் ஒன் யூஎஸ் ஈஸ்ட் ஒன் ஏன்னு வரும். அதோ இங்கே பாருங்கள் 1Z4 AZ6 இதுமாரி ரீஜன்ஸ் வரும். இது அவைலபிலிட்டி ஜோன். நம்ம இதை வந்து எதை வேணுமோ எந்த ரீஜன் வேணுமோ சூஸ் பண்ணிப்பாங்க. பொதுவாக வந்து ஹை அவைலபிலிட்டி ஃபால்ட் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் ஐ திங்க் லிங்க் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. நான் புது லிங்க் கொடுத்துட்றேன். நான் வந்து அப்போ நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன். நான் இப்போ மீட்டிங் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே பிரவீன். ஓகே.